வணக்கம். அருள்ஞான ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கொரநாடு அன்னபூர்ணி கோயிலிருந்து காலையில் 7 மணிக்கு பஸ்ஸில் ஏறினோம். 10 மணிக்கெலாம் வந்து சேர்ந்துட்டோம். ஒருத்தருக்கு பஸ் கட்டணம் 130 ரூபா. இடையில ஒரு இடத்துல பஸ் நிப்பாட்டினாங்க. அது மலை கிராமன்றனால அங்கே டிஃபன் சென்டரு ஏதோ கடைங்க எந்த கடைங்களும் இல்லை. சிங்கேரியில் வந்து தான் நாங்கள் டிஃபன் சாப்பிட்டோம். மாருதி டிஃபன் சென்டர் கடையில் தான் வந்து டிஃபன் சாப்பிட்டோம். இங்கே கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது. கம்மி விலையில தங்கும் விடுதியும் வச்சிருக்காங்க. லக்கேஜ் கவுண்டரில் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு செப்பெல்லாம் வச்சுட்டு நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ள நுழையிறோம். மங்களூர்லேருந்து 150 கிலோமீட்டர் தொலைவிலையும் பெங்களூர்லேருந்து 330 கிலோமீட்டர் தொலைவிலையும் ஸ்ருங்கேரி சாரதா பீடம் அமைஞ்சிருக்கு. ஸ்ருங்கேரி சாரதா பீடம் துங்கபத்ரா நதிக்கரையில ஆதிசங்கரால் கிபி 8ஆம் நூற்றாண்டு யஜுர்வேத முறையில் அமைக்கப்பட்டது. ரிஷி சிங்கர் என்ற ரிஷி வாழ்ந்த இடமாதலால் ஸ்ருங்கேரி என்று பெயர் வந்தது. ஆதிசங்கரர் சுமார் 1200 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர். இந்தியாவில் மொத்தம் 4 இடத்துல மடம் அமைச்சிருக்கிறாரு. அதுல திசைக்கு ஒரு மடம், கிழக்கே பூரி, மேற்கே துவாரகை, வடக்கே பத்ரிநாத், தெற்கே ஸ்ருங்கேரி. அவர் முதல்ல மடம் அமைச்சதும் இங்க ஸ்ருங்கேரியில தான். இந்த கோயிலோட தல வரலாற பார்க்கலாம். ஒரு சமயம் ஆதிசங்கரர் இந்த வழியை வந்துட்டு இருக்கும்போது ஒரு அதிசயத்தை பார்த்தாரு. நல்ல சுட்டெரிக்கும் வெயில் சமயத்துல ஒரு தவளை பிரசவழியில துடிச்சிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு பாம்பு படம் எடுத்து தவளைக்கு நெல் கொடுத்துட்டு இருக்கத பார்த்ததும் ஆதிசங்கரருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஏன்னா பாம்பு தவளையை சாப்பிட்றது தான் அதோட குணாதிசயம். அதை விட்டுட்டு கருணையோட அதுக்கு நெல் கொடுக்கறத பார்த்ததும் இதுதான் மடம் கட்டுறதுக்கு சரியான இடம்னு முடிவு செஞ்சாரு. உலக புகழ்பெற்ற சாரதா பீடம் துங்கபத்ரா நதிக்கரையில ஒரு பக்கம் சாரதா பீடமும் மறுபக்கம் மத குருக்கள் அதாவது மடத்தின் பீடாதிபதிகள்லாம் தங்கியிருக்கிறாங்க. பாலத்துக்கு அந்த பக்கம் தான் சங்கரர் மடமும் இருக்குது. இங்க இருக்கிற சிற்பக்கலை எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய வீணை இந்த கோயில்ல தான் இருக்குது. இந்த கோயில்ல குழந்தைகளுக்கு வித்தியா ஆரம்பம் செய்யறாங்க. சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்க அப்படியே கிளம்பிட்டோம். கோயிலேருந்து வெளியே வந்ததும் கார் பார்க்கிங் ஆண்ட 2-3 ஸ்பைசஸ் கடைங்கள்லாம் இருந்தது. அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தொங்கு பாலத்தில் போய் நின்று நாங்கள் துங்கபத்ரா நதியை கொஞ்சம் ரசிச்சுட்டு நாங்கள் அப்படியே நாங்கள் உடுப்பிக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்குள்ளே இருந்தும் தொங்கு பாலம் ஒன்று இருக்குது, வெளியேயும் ஒன்று இருக்குது. அந்த பக்கம் நம்ம போகல, ஏன்னா டைம் ஆகிடும்ன்றதுக்காக நாங்கள் அப்படியே உடுப்பிக்கு கிளம்பிட்டோம். உடுப்பிக்கு எப்படி போகிறோன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.